ஆவடி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் 50 திருநங்கைகளுக்கு காவல் பணி ஆணையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வாழ்த்து தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக காவல்துறை சார்பில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் சேர்க்க தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட 50 திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 7 திருநங்கையர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பொங்கல் கருணை கொடை 2000 மற்றும் தொழிலாளர் சேம நிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதல் முறையாக பொங்கல் கருணை கொடை 2000 வழங்கிடும் அடையாளமாக 12 நபர்களுக்கு பொங்கல் கருணை கொடைக்கான காசோலையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற அதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், துறை சார்பான செயலாளர்களும் பங்கேற்றுள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.